Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தாங்க. அதுக்கு நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் கம்பு எடுத்துர்க்கேன். இதுலயே 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துர்க்கேங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்துர்க்கேன். இது எல்லாமே நம்ம தனித்தனியா ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம ஒண்ணாவே போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி ஊத்தி நம்ம சோக் பண்ணிக்கலாங்க. ஒரு நைட் ஃபுல்லா இது ஊறட்டும். பாருங்க மார்னிங் இந்த மாதிரி இருக்கும். நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி உரிச்சிட்டு குட்டியா கட் பண்ணி எடுத்துர்க்கேங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கு அப்புறமா கொஞ்சமா சீரகம். இந்த 3 பொருள் நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படினா தோசை வாக்கும்போது நமக்கு நல்ல வாசனையா இருக்குங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கிற டைம்ல அப்பலாம் ஆட்டாங்கல் தான் இருக்குங்க. எங்க பாட்டி அடிக்கடி இந்த மாதிரி எங்களுக்கு கம்பு தோசை செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப கூடவே இந்த 3 பொருளையும் சேர்த்து தான் அவங்க அரைச்சு எடுப்பாங்க. அப்பலாம் பாத்தீங்கன்னா பாட்டிங்களா கம்பு தோசை, சோள தோசை அந்த மாதிரி நமக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஹோட்டல்ல மட்டும் தாங்க வாங்கி சாப்பிட முடியுது. இது ஈஸியா வீட்லயே நம்மனால ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. கம்பு மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா கூலா செஞ்சு தான் கொடுப்போங்க குழந்தைங்களுக்கு. அப்போ ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி தோசை மாவாக அரைச்சி தோசை வாத்து கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான டிஃபனாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நம்மளால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியுங்க. எப்போவுமே அரிசி மாவு தோசையே இல்லாமல் கொஞ்சம் கம்பு தோசையாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம நிலக்கடலை சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்மளுக்கு இப்போ தோசை ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.